வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் நீங்கள் காணும் பிரச்சனைகள் அனைத்திற்கும் நிச்சயமாக முடிவுகளை கட்டவே இந்த முருகன் ஆகிய நான் வந்துவிட்டேன் தாயே. எதற்கெடுத்தாலும் குழப்பம், கவலை, மனவேதனை என்ற ஒரு வட்டத்திற்குள்ளேயே இருந்த நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பிரகாசம் என்ற ஒன்றை காணப்போகிறீர்கள். இதுவரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் படிப்படியாக நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் என்னை நம்பி ஒவ்வொரு விஷயத்திலேயும் ஒவ்வொரு வாக்குகளையும் கேட்கிறீர்கள். நீ என்னை எப்பொழுதும் என்ன தெரியுமா சொல்வாய்? நீ இதுவரைக்கும் உன்னை நான் நேரில் பார்த்ததில்லை கந்தா. உன்னை நான் 6 படையில் வந்து பார்க்க வேண்டும் என்று ஒரு ஆசை உண்டு. ஆனாலும் அதுவும் இன்றும் எனக்கு நடக்கவில்லை. ஆனாலும் நீ எப்படியாவது என்னை அந்த 6 படைக்கும் கூப்பிட்டு வந்து பார்க்க வைப்பாய். அதே நேரம் என்னுடைய வாழ்க்கையை சரியும் செய்வாய் என்று நம்புகிறேன் முருகா என்றாய். உன்னுடைய நம்பிக்கையை ஒருபொழுதும் ஒரு நாளும் இந்த முருகனாகிய நான் ஏமாற்றப் போவது அல்ல. உனக்கு ஏமாற்றம் என்ற ஒன்று வரவும் வராது. எத்தனை காலங்கள் வாழ்க்கையில் நீ ஏமாந்திருக்கிறாய் மற்றவர்களால். அந்த மற்றவர்கள் உன்னை ஏமாற்றுவதற்கு முன்பு ஒரே ஒரு முறை யோசித்திருக்க வேண்டும். இவன் யாருடைய பக்தன் என்பது தவறு செய்து விட்டார்கள். இந்த முருகனுடைய பக்தனின் மீது கை வைக்கும் பொழுது ஒன்றே ஒன்று யோசிக்க வேண்டும். என்ன தெரியுமா? முருகன் பக்தன் மீது கை வைத்தால் வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ முடியுமா என்று. என்னுடைய பிள்ளைகள் மீது கை வைப்பதும் என் மீது கை வைப்பதும் ஒன்றே. என்னுடைய பிள்ளைகள் எந்த ஒரு நபருடைய பெயரை குறித்து அழுகுகிறார்களோ, என்னை இந்த நபரிடமிருந்து காப்பாற்றுங்கள், எனக்கு துரோகத்தை செய்கிறான், வழிகளை தருகிறான் என்று எந்த ஒரு மனிதனுடைய பெயரை சொல்லி அழுகுகிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக என்னென்ன தவறுகள், என்னென்ன சரியான விஷயங்கள் என்று நான் பார்த்து அவர்களுக்கு தக்க விதமான தண்டனைகளை அளிப்பேன். அதனால் என்னுடைய பிள்ளைகள் மீது கை வைப்பதற்கு முன்பு ஒரு முறைக்கு 1000 முறை அனைவரும் யோசிக்க வேண்டும். தவறு செய்பவனுக்கு தண்டனை உண்டு. ஆனாலும் என்னுடைய பிள்ளைகள் தவறு செய்யாத பட்சத்திலேயும் யாராவது ஒரு நபர் வந்து என்னுடைய பிள்ளைகள் மீது கை வைத்தார்கள் என்றால் நிச்சயமாக மிகப்பெரிய தண்டனையை இந்த முருகனாகிய நான் கொடுப்பேன். எதனால் எல்லோரும் என்னை சுற்றி சுற்றி வருகிறார்கள்? என்னுடைய பிள்ளைகளாக இருப்பவர்களுக்கு நான் எப்பொழுதும் காவல்காரனாக இருப்பேன் என்றுதான். இந்த உலகத்தில் பாதுகாப்பு இல்லை என்று நினைக்கிறீர்களா? இங்கு முருகன் இருக்கும் வரைக்கும் எல்லோருக்கும் பாதுகாப்பு உண்டு. நீ துவண்டு இருக்கும் இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமும் உன்னை விட்டு போய்விட்டது என்று சொல்லும் நேரத்தில் நான் மட்டும் அடித்து சொல்வேன், உன்னுடைய வாழ்க்கையில் எதுவும் உன்னை விட்டு போகவில்லை. எல்லாமும் உன் பக்கத்திலேயே தான் இருக்கிறது. இந்த முருகனுடைய கைப்பிடியிலேயே உள்ளது. இந்த முருகன் உனக்கு என்றும் துணை நிற்பேன். முருகனுக்கு யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் எல்லாம் தெரியும். ஏற்கனவே நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் நான் அறிந்த ஒன்றேதான். நீ என்னிடம் எப்பொழுதும் ஒன்றே ஒன்று கேட்பாய், எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையை வாட்டி வதைக்கும் இந்த கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் என்று. அதற்கான தீர்வை நான் இப்பொழுது சொல்கிறேன். உன்னை வாட்டி வதங்கும் அந்த மிகப்பெரிய ஒரு விஷயமானது கூடிய விரைவிலேயே நீங்கும். உன்னுடைய பல நாள் கஷ்டங்களும் பல நாள் பாரங்களும் உன்னை விட்டு நீங்கி இந்த முருகனுடைய அருளால் கிருபையினால் உனக்கு எல்லாமும் கிடைக்கும். இந்த முருகனுடைய ஆசீர்வாதமும் அனுகிரகமும் என்றும் உங்களுக்கு உண்டு. ஒன்று நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். எவன் ஒருவன் முருகனை சரணடைந்தானோ அவன்
தன்னுடைய வாழ்க்கையை நினைத்து கவலைப்பட வேண்டும் என்ற அவசியம் அல்ல. கவலை இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழலாம். எப்பொழுதும் நிலையான ஒரு சந்தோஷமும் சகல வசதிகளும் அவர்களுக்கு கிடைக்கும். முருகனை நம்பியவர்கள் எப்பொழுதும் திருப்தியோடு இருக்கலாம். நீ, உன்னுடைய குடும்பம், நான், அனைவரும் ஒரே குடும்பம் மட்டுமே. ஏற்கனவே உன்னுடைய வாழ்க்கையில் நீ பார்த்த கஷ்டங்கள் அனைத்தும் மறைந்து போகும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான செல்வங்களையும் வசதிகளையும் வாய்ப்புகளையும் அள்ளி கொடுப்பேன். பல பேருக்கு கேட்காமலேயே உதவி செய்த இந்த முருகனாகிய நான் உன் வாழ்க்கையில் நீ கேட்டுமா உதவி செய்யாமல் இருப்பேன்? நிச்சயமாக உனக்கான வசதிகளையும் வாய்ப்புகளையும் அள்ளி கொடுப்பேன். இந்த முருகனுக்கு அள்ளி கொடுக்கத்தான் தெரியும். இந்த முருகனுக்கு எல்லா விஷயத்தையும் அள்ளி கொடுக்கத்தான் தெரியுமே தவிர யாருக்கும் எப்பொழுதும் தராமல் தன்னிடமே அனைத்து விஷயங்களையும் வைத்து கொள்ள தெரியாது. நான் எந்த இடத்தில் சுதாரிப்பாக இருக்க வேண்டுமோ, எந்த இடத்தில் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டுமோ அங்கு கொடுப்பேன். எங்கு என்னுடைய பிள்ளைகளை தனியாக அனுப்பி அவர்களுக்கு தைரியத்தை உண்டாக்க வேண்டும் என்று தோன்றுகிறதோ அந்த இடத்தில் தனியாக விட்டுவிட்டு நான் அமைதியாகவே இருப்பேன். அதனால்தான் சில சமயத்தில் நான் உதவிகளை செய்கிறேன், சில சமயத்தில் உதவிகளை செய்யாமல் இருக்கிறேன். முருகனை நம்பியவர்கள் என்றுமே எல்லா விஷயத்திலையுமே கவலைகள் என்ற ஒன்றை படாமல் இருப்பது நல்லது. நம்பிக்கை இருக்கிறது, முருகன் இருக்கிறான், எனக்காக என் அப்பன் இருக்கிறான் என்று நம்புபவர்கள் மட்டும் என்னை தொடர்ந்து வணங்க ஆரம்பியுங்கள். இல்லை, எனக்கு இதுவரைக்கும் முருகன் எதுவும் செய்யவில்லை, நான் செய்கிறாரா என்பதை பார்க்கத்தான் வந்தேன் என்றார். நீங்கள் உங்களுடைய வேலையை பார்த்து கொண்டே இருங்கள். என்னால் என்ன முடியுமோ அதை செய்கிறேன். நம்பாமல் யாரும் என்னுடைய பக்கத்தில் வர வேண்டாம். பக்தர் என்று பெயரை சொல்லி யாரையும் எப்பொழுதும் எந்த ஒரு நிமிஷமும் நான் முருகன் பக்தன்தான் சொல்லி என்று பொய் சொல்ல வேண்டாம். முருகனை நம்புபவர்கள், முருகனே சரணாகதி என்று அடைபவர்கள் எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலும் முருகனை விட்டு எங்கும் போக மாட்டார்கள். உண்மைதானே? சகலமும் உனக்கு கிடைக்கட்டும். எதிர்பார்த்த அனைத்தும் உனக்கு நடக்கட்டும். இனி வாழ்க்கையில் எல்லாம் உனக்கு சுபம் மட்டுமே. எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த முருகனாகிய நான். ஓம் முருகா.